எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யாஸ்ரீ பக்தி சேனல். மார்கழி மாதம்னாலே நம்ம கோதை தானே, எல்லோருக்கும் உடனே நினைவுக்கு வந்துடும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம கோதை நாச்சியார். இதோ பாருங்கள், அத்தனை அழகாக இன்றைய தினம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி. மார்கழி மாதம் சரியாக காலம்பர 10 மணிக்கு பிறக்கிறதுனால அந்த 10 மணிக்கு கோதைக்கு சிறப்பு திருவாராதனம்லாம் நடக்கும். அப்போ கோதை அவ்வளவு அழகாக சிரிச்சுட்டே இருந்த அழகை பார்க்கறதுக்கு 2 கண்ணு போதலன்னு தான் சொல்லணும். எடா நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வர முடியலையே அப்படின்லாம் ஏக்கப்படக்கூடாது. ஏன்னா நினச்சாலே கிருபை பண்ணக்கூடிய தெய்வம் ஆண்டாள் நாச்சியார் மட்டும்தான். அங்கே பாருங்கள், அத்தனை அழகாக சிரிச்சுட்டே நம்ம கூட பேசிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது பார்க்குறது. அத்தனை அழகாக இருக்குது. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர், சோதிமணி மாடம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர். ஆமாங்க, நம்ம ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் நல்லது நடக்கணும், இந்த கலியுகத்தில் நமக்கு எல்லா விதமான நலன்களும் நம்மளுக்கு நல்லபடியாக கிடைக்கணுங்கிறதுக்காகவே குன்றாத வைகுண்டம் வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளார் அவதரித்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏன் பேர் வந்தது அதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோலலாம் நிறைய பார்த்தோம். ஆனால் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் கைசிக ஏகாதசிக்குமே ஒரு தொடர்பு உண்டு. அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தாயாரை நல்லா சேவிச்சுக்கோங்கோ. அப்படி அழகாக சிரிச்சுண்டே வரங்களை வாரி வாரி தரக்கூடிய வரப்பிரசாதி அப்படி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அவ்வளவு அழகாக ஜம்முன்னு நின்றுருக்கா. பக்கத்தில் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் ரங்கராஜன் ரங்க மன்னராக இருக்கிறார். நல்லா சேவிச்சுக்கோங்கோ. இந்த திருவடிக்காகத்தான் நம்ம தவம் இருந்துட்டுருக்கோம். இந்த திருவடி ஒன்று போதும், தாயாரோட திருவடி ஒன்றை பிடிச்சுட்டாலே போதும், நம்மளுக்கு எந்த விதமான கவலைகளும் கிடையாது. பூமி பிராட்டி நம்மம்மா இல்லையா? அவ பூமி பிராட்டி ஆண்டாள் கோதை இன்னும் அவளுக்கு லட்ச பெயர்கள் இருக்கட்டுமே, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே மொழி நமக்கு அவ அம்மா. ஒரு அம்மாவுக்கு தெரியாத அப்பாட்ட என்னென்ன நமக்கு வாங்கி தரணும்னு தோ அம்மா சொல்கிறா. தோ பாருங்கோ, ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் ரங்கராஜன் ரங்க மன்னராக இருக்கார், அப்பா பக்கத்துலேயே இருக்கார், அவர் திருவடியை நீங்கள் என்ன செய்யுங்கோ, கட்டியமாக பிடிச்சிக்கோங்கோ அப்படின்னு நம்ம அம்மா அழகாக சிரிச்சுட்டே சொல்கிறா. பெருமாள்கிட்ட நம்ம என்னங்க கேட்குறது? பெருமாள்கிட்ட போகிறோம், சரி இன்றைக்கி மார்கழி 1ஆம் தேதி நம்ம கோவிலுக்கு போகிறோம், சரி இருக்கிற இடத்துலையே நம்ம இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் நினச்சிட்டு நம்ம ஆண்டாள் நமக்கு எல்லாமே நம்ம அம்மா சொன்னது தானே, நம்ம அம்மா சொன்ன பாதையிலேயே நம்ம போகிறோம். ஆனால் நம்ம என்ன கேட்குறது பெருமாள்கிட்ட? ஒன்றுமே கேட்கக்கூடாது. அம்மா அதைத்தான் சொல்கிறான், யாரும் எதுவும் கேட்க வேண்டாம், போய் நின்னுங்கோ. நீங்கள் போய் நின்ன மாத்திரத்தில் பெருமாள்கிட்ட சொல்கிறாளே, யாம் வந்த காரியம் மாறாய்ந்து அருளணும். நாங்கள் எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம்னா உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிகிட்டே இருக்க மாட்டோம்ப்பா. எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், குழந்தைகளுக்கு நிறைய கஷ்டங்கள், இந்த களி பொல்லாததாக இருக்குது. நீ என்ன செய்யணும், எங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நீர் என்ன செய்யணும், பார்த்து 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 கொடுக்கணும். அழகாக நம்ம கோதையம்மா சொல்கிறா. 2 கையெடுத்து அம்மானு கும்பிட்ட மறுநொடி டடா குழந்தைகள் பாரு, அம்மானு கூப்பிட்டாலே அவள் ஓடி இறங்கி எல்லாத்தையும் செய்யக்கூடிய தெய்வம். அதுவும் கையெடுத்து கும்பிட்டா இந்த தெய்வத்தால் அப்படிலாம் பொறுத்துன்னு இருக்க முடியாது. நம்ம நினைக்கிற ஒரு பக்தியினால தானே நம்ம கோதையை கையெடுத்து கும்பிட்றோம். நம்ம கையெடுத்து கும்பிட்றப்போ அந்த தெய்வம் நினைக்குமா, வாரி வாரி நமக்கு வேணுங்கிற வரங்களை எல்லாம் நம்ம சொல்லாமையே அந்த தெய்வம் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா ஆண்டாள். அதனால தான் ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிறது அவ்வளவு புண்ணிய சக்திரமாக இருக்கிறதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே. ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சாட்சாத் மகாலட்சுமியே அரசாட்சி பண்ணுறான். மகாலட்சுமி கடாட்சம் இருந்துட்டாலே போதும், வாழ்க்கையில் எல்லா நலன்களும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். இதோ அத்தனை அழகா ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரமே அப்படி கோலாகலமாக இருக்குது. நம்ம தாயார் ஆண்டாள் சன்னதியில் அவ்வளவு அழகாக பூக்கோலம், ஜெய் ஸ்ரீமன் நாராயணா குழுவிலேருந்து அத்தனை அழகாக இரவு பகல் பாராமல் கண்ணை முழிச்சு போட்ட பூக்கோலத்தை தான் நம்ம ரசித்து சேவிச்சுட்டு இருக்கோம்.
என்னங்க இது கோலத்தை பார்த்தா ரசித்து பார்த்துட்டு இருக்கோம் தானே சொல்லணும், அப்புறம் ஏன் சேவிச்சுட்டு இருக்கோன்னு சொல்கிறோம் அப்படின்னா, தாயார் அப்படி அவங்க எல்லாரும் ஒவ்வொன்றும் தாயாருக்காக பார்த்து பார்த்து பண்ணுறப்ப தாயாரும் அந்த இடத்துல உட்காந்துட்டு பக்தாளாக சேர்ந்து செய்கிறாளாம். அதனால தான் கோலத்தை நம்ம என்ன செய்கிறோம், ரசித்து சேவிக்கிறோன்னு சொல்கிறோம். ரொம்பவே அழகாக இருக்குது பூக்கோலம். கோவில் முழுவதும் தோரணங்கள், அப்பப்பா அத்தனை அழகாக இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நம்ம ஆண்டாள் அம்மாவோட கோவில் அவ்வளோ அழகாக இருக்குது. எதற்கு இத்தனை தோரணங்கள், எதற்கு இத்தனை அலங்காரங்கள்னு அம்மா சொல்கிறா. குழந்தையெல்லாம் வருவா, குழந்தைகள் எல்லாரும் வருவா, வரவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாளாம் தாயார். பொதுவாக இன்று முதல் திருப்பாவை நோன்பு ஆரம்பம். திருப்பாவை 30 நாளும் நம்ம என்ன செய்வோம், தினமும் ஒரு திருப்பாவை படிப்போம். திருப்பாவை 30 நாளும் தான், இந்த மார்கழி 30 மட்டும் கிடையாது, தினமுமே சொல்லணும். வருஷம் 365 நாளும் சொல்லக்கூடியது தான் திருப்பாவை. நம்மளால் ரொம்ப முடியாட்டி இந்த மார்கழி 30 நாளாவது சொல்லிக்கணும். அப்படி நம்ம திருப்பாவை சொல்கிறப்ப முக்கியமாக தனியன்கள் சொல்லணும். அது என்னங்க தனியன்கள் அப்படின்னா, இதோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறது இல்லையா, இதை நல்லா ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்காதவங்க இதை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக திருப்பாவை நீங்கள் ஒரு பாசுரம் படித்து முடித்தாலும் சரி, சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, திருப்பாவை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தனியன்கள் சொல்லிவிட்டு அதன் பின்பு திருப்பாவை சொல்லி முடிச்சுட்டு வாழி திருநாமத்தோட நம்மளோட ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணணும். முதலாவது தனியன். நீலா துங்கஸ்தனகிரி தமசுத்த முத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம்ஸ்ருதி சதசிர சித்த மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. முதலாவதாக தனியன், இது முதல் தனியன். அடுத்ததாக அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு வண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. இது இரண்டாவது தனியன். மூன்றாவதாக சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல வல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. இந்த 3 தனியன்களும் அவசியம் நம்ம என்ன செய்யணும், திருப்பாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடணும். தயவு செய்து இந்த ஸ்க்ரீனில் அப்படியே அந்த ஃபுல்லுமே, அந்த ஸ்லோகம் ஃபுல்லாக, அந்த தனியன் ஃபுல்லாமே இருக்குது. தயவு செய்து நிறுத்தி படிச்சுக்கோங்க. நான் சொல்கிறப்ப ஏதாவது பதட்டத்தில் ஒரு சில பிழைகள் ஏற்பட்டிருந்ததா அடியேனை மன்னிச்சுக்கோங்க. அவசியம் அழகாக தெளிவாக படிங்கோ. தாயாரை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள்லாம் பார்க்க மாட்டான். ஆண்டாள் நாச்சியாருக்கு குற்றம் பார்க்கவே தெரியாது. அவளுக்கு கிருபை பண்ண மட்டும்தான் தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு தான் அந்த தெய்வத்துக்கு கேட்க தெரியும். அந்த தெய்வத்துக்கு அப்படிலாம் குறைகளோ குற்றங்களோலாம் பார்க்க தெரியாது. ஆண்டாள் ஒருத்திக்கு மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சாலும் சரி, நம்ம ஏதாவது ஏடாகுடமாக பண்ணினா கூட அதில் இருக்கிற நல்லதை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வம் ஆண்டாள் நாச்சியார் மட்டும்தான். திருப்பாவை இன்றைய தினம் மார்கழி முதல் நாள். நம்ம ஆண்டாள் நாச்சியார் சொன்னாங்க இல்லையா, முதல் திருப்பாவை. வேதம் அனைத்திற்கும் வித்தாக விளங்கக்கூடிய இந்த திருப்பாவையை கூடுமானவரை எல்லோரும் வீட்டில் சொல்ல பாருங்க. சொல்ல முடியாதவங்க ஆண்டாள் நாச்சியாரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னால் திருப்பாவை 30 நாளும் என்னால் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, குறைஞ்சபட்சம் முக்கியமான ஒரு 5 திருப்பாவைகளை மட்டுமாவது சொல்லலான்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் நம்ம அது என்னென்ன திருப்பாவைங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வாங்க, இன்றைய தினம் முதல் பாசுரம் மார்கழி திங்கள் பாசுரம் பாடல் கேட்கலாம். பாடல் கேட்ட பின்பு அதற்கான விளக்கம் நமக்கு தெரிஞ்ச வரையில் பார்க்கலாம். திருப்பாவைக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட முடியுமா? ஆண்டாள் நாச்சியார் அவள் வாயால் சொல்லி அவளாலே கேட்டால் மட்டும்தான் முடியும். மார்கழி திங்கள்
மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழையீர் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தெலோரம்பாவாய் பாரோர் புகழ படிந்தெலோரம்பாவாய் மார்கழி திங்கள். திருப்பாவைக்கெல்லாம் அர்த்தமெல்லாம் சொல்லிட முடியாது. ஏதோ நம்ம அறிவுக்கு தகுந்தாப்புல நம்ம குருநாதர்லாம் நம்மளுக்கு வந்து சத்சங்கத்தில் சொல்கிறப்ப அவள் நிறைய சொல்லுவா. நம்மளுக்கு அறிவுக்கு எட்டின அளவு மட்டும்தானே, நம்மளுக்கு அறிவுக்கு எந்த அளவுக்கு விளங்குகிறதோ அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுட்டு நடப்போம். அப்படியாக குருநாதர்லாம் சொன்ன இதில் வந்து எனக்கு என்ன புரிஞ்சுன்றதோ, அப்போ இவாளுக்கு புரிஞ்சு இவா சொல்கிறாளே இதை மாதிரி தான் அவளோட குருநாதர் சொல்லியிருப்பான்னா கண்டிப்பாக கிடையாது. குருநாதர் நிறைய சொன்னாங்க. அதில் கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து கேட்குறப்ப என்னோட அறிவுக்கு புரிஞ்சுன்றதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, மார்கழி மாதம் மதி நிறைந்த பௌர்ணமி பூர்ண சந்திரன் அப்படியும் கொள்ளலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் மிருகசீரிஷம் பௌர்ணமி மதி நிறைந்த இந்த மிருகசீரிஷம்ங்கிற நட்சத்திரம் வந்து சந்திரன்கிட்ட இருக்கிறதுனால, இந்த பௌர்ணமி முழு நிலவுக்கிட்ட இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு மார்கழின்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. நீராட போதுவீர் போதுமீனோ நீரிழையில் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். அம்மாங்க ஆண்டாள் வந்து கிருஷ்ணானுபவத்தை தான் அதிகமாக கொண்டாடினான். ஆண்டாள் ஏன் கிருஷ்ணானுபவத்தை சூஸ் பண்ணான்னா அதுக்கும் நம்ம காரணம் தெரியணும் இல்லையா? ஆமாங்க, ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திரசாயி வடபெருங்கோவில்டையான் பெரிய பெருமாளை தான் அவள் என்ன செஞ்சான்னா, அவர் வந்து கிருஷ்ணாவதார பெருமாள். அவர் கிருஷ்ணாவதார பெருமாள்னா அதற்கும் முற்பட்ட காலமாகத்தான் இருக்கும். ஏன்னா அவர் யுகம் யுகமாக தாயாருக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே உறைஞ்சு போய் படுத்துட்டு இருக்கார். தாயார் எப்போ வருவா, சூடி கழிஞ்ச மாலையை தருவான்னு அந்த வடபெரும் தெய்வம் வந்து யுகயுகமாக காத்துட்டுருக்கு. காலநேமிங்கிற அசுரனை வதம் பண்ணிட்டு அவர் அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூரில் தாயார் வரத்துக்காக அவர் அப்படியே வந்து என்ன செஞ்சுருக்காராம், உறைஞ்சு படுத்துட்டு இருக்காராம். கோபிகைகள் போல நம்மளும் என்ன செய்யணுமா, பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதான் தாயார் சொல்ல வரா. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல் கொடுந்தொழிலன்னு சொல்கிறாளே அப்படின்னா யாரை சொல்கிறா அப்படின்னா நந்தகோபன் குமரன். ஆமாங்க, தாயார் வந்து இயற்கையும் விவசாயத்தையும் கொண்டாடுறா. கலப்பை அதெல்லாம் வச்சுண்டு விவசாயத்தை தான் அதில் சொல்கிறா. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அம்மா யசோதாம்மா வேறு யாரையுமே பார்க்கல. எப்போ பார்த்தாலும் யாராவது கண்ணன் இப்படி பண்ணிட்டான் கண்ணன் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிகிட்டே இருக்காளே. அந்த கண்ணனை பார்த்து 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 அடடா என் பிள்ளைய யாரும் ஒருத்தரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாதேன்னு கண்ணனை விரித்து பார்த்து பார்த்து யசோதாம்மாவுக்கு கண்ணே அகடமாயிடுத்தான். ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். யசோதையோட சிங்கம் போன்ற இளம் சிங்கம் நம்ம பெருமாளை சொல்கிறா. கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். அழகான கதிர்மதியம் போல் முகத்தான். ஆமாம், இந்த உதிக்கின்ற அந்த செங்கதிர் எப்படி இருக்குமோ அது போன்ற முகங்களை உடையவனேன்னு சொல்லி பெருமாள் என்ன செய்கிறா, வர்ணிக்கிறா.
நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரம்பாவாள். அம்மா நாராயணன் மட்டும்தான் நமக்கு கதி. திருமால்கிட்டே அதான் சொல்கிறான், நீர்தாப்பா எங்களுக்கு கதி, உன்னை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு கிடையாது, நீர் தான் என்ன செய்யணும், எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு தாயார் என்ன சொல்கிறா நமக்காக. தாயார் இந்த முதல் பாசுரத்தை அவ்வளவு அழகாக அந்த வடபத்திர சாயி வடபெருங்கோவிலுடையான் பெரிய பெருமாள்கிட்ட நின்று பாடின இந்த முதல் பாசுரம் திருப்பாவை. இதுதான் இந்த திருப்பாவைக்கான பொருளான கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா திருப்பாவைக்கான விளக்கத்தில் யாராலும் சொல்ல முடியாது, கோதை ஒருத்தியால் மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லா விதமான வேதங்களும் அடங்கியது திருப்பாவை. திருப்பாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில தனியங்கள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி திருப்பாவை முடிச்சதும் சொல்ல வேண்டியவை எவைன்னு பார்க்கலாம். இப்போ பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு. அடுத்ததாக கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். மூன்றாவதாக வாலிமங்கலம் திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தார் வாழியே உயரரங்கற்கே கண்ணே யுகந்தருளிதாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே என்ற இந்த வாலிமங்கலத்தோடு நம்ம தினமும் திருப்பாவையை நிறைவு செய்யணும். எதற்காக திருப்பாவை சொல்வதற்கு முன்னாடி தனியன்கள் சொல்கிறோம், திருப்பாவை சொல்லி முடித்ததற்கு பின்பு வாலிமங்கலம் சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் நம்ம சித்ரா வெங்கட் மாமி அவங்க கும்பகோணத்துலேருந்து ரொம்ப அழகாக இன்றைய மார்கழி கோலங்களை ரொம்ப அழகாக நமக்காக வழங்கியிருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக இருக்குது மாமி. அடுத்ததாக ஈஸ்வரி செல்வம் ஆர்ஆர் நகர்லேருந்து மார்கழி கோலங்கள் பகுதிக்காக வண்ணக்கோலம் வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. நன்றி ஈஸ்வரி செல்வம். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் நம்ம பத்மாவதி ராஜகோபாலன் அம்பத்தூர்லேருந்து ஒரு வண்ணமயமான கோலத்தை வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பத்மாவதி ராஜகோபாலன் மாமி, ரொம்பவே அருமையாக இருக்குது, மிக்க நன்றி. அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் நம்ம கோமதி பிரியா மாமி அவங்க அனுப்பின அழகான கோலத்தை தான் பார்த்துட்ருக்கோம், ரொம்பவே அழகாக இருக்குது. ஆண்டாள் சொன்ன அந்த கிளி அத்தனை அழகாக, ஆண்டாள் கையிலேயே இருக்குமே அந்த கிளி, அவ்வளோ அழகாக இருக்குது. மிக்க நன்றி கோமதி பிரியா மாமி, எல்லோருக்கும் நன்றிங்க. கோதை அவதரித்த இந்த புண்ணிய பூமியில் நம்ம ஆண்டாள் நாச்சியார் நம்மளை மாதிரியே வடபத்திர சாயியை சுற்றி சேவிச்சாங்க இல்லையா, அந்த பெருமாள் கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெளிப்பிரகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி இது அனுமந்த ஜெயந்தி உற்சவம் தான் பார்த்துட்டுருக்கோம். அவதார உற்சவத்தை ரொம்ப சிறப்பாக 48 நாட்களும் அதிவிமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினமும் ராமாயணம் சொற்பொழிவு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. குருநாதர் சுவாமி தாண்டி சுவாமி அவங்க நிறைய உபன்யாசம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரும் ஸ்ரீமத் ராமாயணத்தை ஆண்டாள் அவதரித்து அந்த புண்ணிய பூமியில் மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படக்கூடிய ஆண்டாள் அவதரித்து அந்த நந்தவனத்தில் உட்காந்துட்டு அதை அனுதினமும் நம்ம கேட்டு ரசித்து கேட்டுருக்கோம். இப்போது சுவாமியோட ஆஞ்சநேய சுவாமிக்கு நடைபெறக்கூடிய கற்பூர ஆராதனை தான் பார்த்துட்டுருக்கோம். வீட்டில் இருந்தபடியே செவிச்சுக்கோங்க. ஆமாங்க, கோதை காட்டின வழி தான் இருக்கும் இடமே கோகுலம், இங்கு தான் கண்ணன் கிருபை பண்ணுங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். ஆஞ்சநேயர் நமக்கு எல்லா வளன்களும் தருவார். இன்னும் ஓரிரு தினங்களே அனுமன் ஜெயந்தி உற்சவம் வர இருக்கிறது. மிக சிறப்பான சிறப்பு திருமஞ்சனம் எல்லாமே நடைபெற இருக்கிறது. அனைவரும் வாய்ப்பு இருக்கிறவா கண்டிப்பாக கடந்துன்று ஆஞ்சநேய சுவாமியோட பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் கடந்துக்கோங்க.
அடுத்தடுத்து நம்ம தினமும் ஒரு திருப்பாவை பாசுரம் கோலம் எல்லாமே நம்ம இதை 30 நாளும் அனுபவித்து சேவிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, எண்ணெய் காப்பு வைபவம்லாம் வர இருக்கிறது, நம்ம எல்லாத்தையும் நம்ம அனுபவித்து சேவிப்போம். மார்கழி துவங்கியாச்சு. வருடம் 365 நாளும் கோலாகலம் கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம அம்மாவோட ஊர் இல்லையா, நம்ம ஆண்டாள் நாச்சியார் ஊரில் தினமும் உற்சவம் தான். மார்கழி இன்னுமே சிறப்பாக இருக்கும். இன்னும் ஓரிரு நாட்களில் பச்சை பரத்தல் வைபவம், திருப்பல்லாண்டு துவக்கம் எல்லாமே அடுத்தடுத்து வரிசையாக வருகிறது. நம்ம எல்லாம் அனுபவித்து சேவிப்போம். கூடியிருந்து குழந்தையிலோ ரம்பாவாய். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. நான் சொன்னதில் குற்றம் குறைகள் இருப்பின் அடியேனை மன்னிக்கவும். அனைவருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் பரிபூர்ணமாக கிடைக்கணும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம், ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம், ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.